இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு புட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இங்கே மட்டை அரிசி தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து சாப்பாடு அரிசி, இட்லி அரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம். இது ஓவர் நைட்டு ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்குறேங்க. தண்ணியெல்லாம் நல்லா வடித்து வச்சுருக்குறேன். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் பவுட்ரு பண்ணிடலாம். இந்த மாதிரி பவுட்ரு பண்ணிவிடுங்க. நான் இப்போ இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன். பவுட்ரு பண்ணும்போதே கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணி பவுட்ரு பண்ணி வச்சுருங்க. இப்போ புட்டு மாவு ரெடி ஆகிடுச்சு. ஃபில் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தேங்காய் துருவல் ஆட் பண்ணுறேங்க. இந்த மாதிரி இது இருக்குது, அதை ஆட் உள்ளே போட்டுடலாம். இப்போ தேங்காய் கொஞ்சம் ஆட் பண்ணலாம். கொஞ்சமாக அரிசி மாவு, மறுபடியும் தேங்காய், திருப்பி அரிசி மாவு, நான் எடுத்த அளவுக்கு இப்போ 4 பேர்த்துக்கு கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு இதுதான் சாப்பிட முடியும். அதனால் மறுபடியும் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இது ஸ்டீம் பண்ணிடலாம். இப்போ ஒரு சின்ன குக்கரில் தண்ணி பாயில் பண்ண வச்சுருக்கேங்க. இது கேஸ்கெட் போட்டு விசில் எடுத்துருக்குறேன். இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இது மேலே இந்த குக்கர் இந்த நாப் இருக்கு பாருங்கள், தெரியுதா? இதுலேயே இந்த நோபு வந்து இதுக்குள்ளே ஃபிட் ஆகணும். அப்போ தான் நல்லா ஆவி வரும். மேலே நல்லா வெந்துட்டு உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இது கூட நான் சைட் டிஷ் வந்து இன்றைக்கி உருளைக்கிழங்கு தான் குழம்பு தான் பண்ண போகிறேன். இது கடலை பாசிப்பயிர் வச்சு கூட குழம்பு செஞ்சு சாப்பிட்லாம். உருளைக்கிழங்கு குழம்புக்கு அரைக்கிறதுக்காக தேங்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு 1/4 மூடி தேங்காய், ஒரு சின்ன சைஸு பெரிய வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு குக்கர் வச்சுருக்கேங்க உருளைக்கிழங்கு குழம்புக்காக. இதில் ஒரு கரண்டி தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். நீங்கள் ஆயில் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் பட்டை 4 கிராம்பு ஆட் பண்ணியிருக்கிறேங்க. அது வெடிக்கட்டும். கூடவே 2 பூண்டு, பெரிய பூண்டு, இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணது, 2 பச்சை மிளகாய், இது கொஞ்சம் லைட்டாக வணங்கினா போதும். வணங்கக்காக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வளைஞ்சிருச்சு. இது கூட தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி நீளமாக கட் பண்ணிட்டு தான் ஆட் பண்ணலாம். குழம்புக்கு தேவையான மஞ்சத்தூள் போட்டால் அந்த தக்காளி நல்லா உடஞ்சிடும். இது நல்லா உடையிட்டும். அதுக்குள்ளே அரைச்சிட்டு வந்துடலாம். தக்காளி நல்லா உடஞ்சிருச்சு. இப்போ உருளைக்கிழங்கு இந்த மாதிரி 2 உருளைக்கிழங்கு, பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். இப்போ நான் இதில் மசாலா போடுறதுக்கு, மல்லித்தூள் போடுறதுக்கு பதிலாக நான் வந்து அரைக்க போகிறது கூட நான் சொல்ல மறந்துட்டேன்.
1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து தேங்காய் கூட அரைக்க போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேங்க. இதில் அளவாக தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். இது வந்து 2 விசில் விட்டுடலாம். இப்போ 2 விசில் வந்து ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்குன்னு நினைக்கிறேங்க. வெந்திருக்கு. இப்போ அரைச்ச விழுது வந்து ஆட் பண்ணி கொதிக்க வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிக்கிட்டுங்க. நல்ல குழம்பு கொதிச்சிச்சு பாருங்க. நல்ல அரோமா வருது. இப்போ கொஞ்சம் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை கிள்ளி போட்டுடுறேங்க. நல்ல அரோமா கொடுக்கும். இந்த தாளிக்கிறதா இருந்தாலும் தாளிச்சிருங்க. நான் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் மேலால் ஆட் பண்ண போகிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ண போகிறேன். படப்பை ஆஃப் பண்ணிட்டுங்க. நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. புட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ புட்டு எடுத்துடலாம். பாருங்க எவ்வளோ சாஃப்டான புட்டுங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் மறக்காமல் சொல்லுங்கள்.